ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காராமணி அரைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அரைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு, பருப்பு கொஞ்சம், தக்காளி 2, பச்சை மிளகா வேக வச்சு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு அதில் க்ளீன் பண்ண கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட போட்டுட்டு ஒரு விசில் வச்சு இறக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு குக்கரில் மூடி ஒரு விசில் விட்டு நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் காராமணி ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது டக்குன்னு ஊறிடும். ஊறின பிறகு அது குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். காராமணியை அது ரொம்ப நேரம் விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சிடும். நம்ம குக்கரில் கீரை வேக வச்சு எடுத்துருக்கோம். எடுத்துட்ட பிறகு நம்ம காராமணி கொஞ்சம் வேக வச்சு அதை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காராமணி இதில் சேர்த்து நல்லா கீரையோடு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம், ரசத்துக்கு போடுற ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த கூட்டில் நம்ம ஊற்றிடலாம். காராமணி கூட்டில் ஊற்றிடலாம். அது ஒரு கொதி விடணும். தேங்காய் போட்டனால ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி விட்டால் போதும். ஒரு கொதி வந்த பிறகு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க கீரை கூட்டில் தாளிச்சதை போட்டு கிளறி விட்டால் சுவையான அரைக்கீரை காராமணி கூட்டு ரெடி. இது காரக்குழம்புக்கு சைடிஷ்ஷாகவும் சாதத்துக்கு அப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.